வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம 2023 NMMS எக்ஸாமோட சாட் கொஷின் பேப்பரில் இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். கொஷின் நம்பர் 91, 20 + 7 + 12 இஸ் ஈக்குவல் டு 20 + 7 + 12. ஸோ இப்போ இதை பார்த்தாலே தெரியும் இது என்ன பண்பு அப்படின்ட்டு. இது வந்து கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 92வது கேள்வி, மதிப்பு காண்க. ஸோ இதில் நம்ம பெட்மாஸ் அந்த ரூலை பயன்படுத்தி தான் நம்ம போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -60 + 3. ஸோ இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ -60 + 3யோட ஆன்சர் வந்து -20 + 10. ஸோ இது ஒன்று. தென் இன்டூ 45 / 3 பண்ணோம் அப்படின்னா 15 வரும். ஸோ 15 - 2 இஸ் 13. 15 - 2 இஸ் 13. -20 + 10 அது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா -10 × 13. ஸோ த ஆன்சர் இஸ் -130. Fourth option is the right answer. Next 93, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 4 மடங்கு மற்றும் அதனுடைய பரப்பு 256 cm² எனில் அதனுடைய உயரம் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் அடிப்பக்கம் அப்படிங்கிறது வந்து பி, உயரத்தை போல 4 மடங்கு. அப்போது பியை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், b = 4h. ஓகே, இப்போது பரப்பளவு வந்து 256 கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும், BH = 256. இப்போ பி வந்து என்னது, உயரத்தை போல் 4 மடங்கு. அப்போ 4h × h = 256. 4h² = 256. அப்போது h² = 256/4. அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா h² = 64. அப்போ h = 8. ஸோ இதுதான் தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். தொண்ணூற்றி 4வது கொஸ்டின், 2x + 3y - 4z + 6x - 10y + 14z மைனஸ் இங்கே ஒரு மூவுறுப்புக்கோவை இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நமக்கு தெரியும் ஒத்த உறுப்புகளை தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஒத்த உறுப்பெல்லாம் எடுத்துக்கலாம். 2x, இங்கே 6x, இங்கே 15x. 2x + 6x அப்போ எவ்வளோ வரும், 8x. 8x - 15x அப்போது -7x. அடுத்தது அதே மாதிரி +3y - 10y + 8y. இப்போ +3y இங்கே ப்ளஸ் குறி தான் இருக்குது, இங்கே -10y. ஸோ +3 - 10 -7y. இங்கே மைனஸ் இருக்குது, -7y - 8y. அப்போ -15y. ஓகே, என்னென்ன வரும், 3y -10y, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே வந்து +8y. ஸோ -8y. ஸோ த ஆன்சர் இஸ் -15y. -15y. இது போடும்போதே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக எது தான் ஆன்சராக இருக்கும். -7x -15y இது ஒரு ஆப்ஷனில் தான் வந்திருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஜட்டுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ 17. அப்படி பார்த்தாலும் இது ரெண்டுலேயும் 17 Z இருக்குது. பட் ரெண்டுமே மைனஸ் சைன் வந்த ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 30 + x whole to the power 4 is equal to 50625. இதில் வந்து எக்ஸினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 50625 வந்து நம்ம பகாகாரணிப்படுத்தணும். ஸோ 50625 வந்து பகாகாரணிப்படுத்தணும் அப்படின்னா
10125 மறுபடியும் 5ஆல் பண்ணோன்னா 2025 மறுபடியும் 5ஆல் பண்ணோன்னா 405 மறுபடியும் 5ஆல் பண்ணோன்னா 81 அதுக்கப்புறம் 3 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 to the power 4 3 to the power 4 ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் 5 3s are 15 5 3s are 15 5 3s are 15 5 3s are 15 so 15 to the power 4 is equal to 50625 ஓகே இப்போ இந்த 15க்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 30 plus x ஓகே ஸோ 30 plus x is equal to 15 அப்போ x என்ன x equal to 15 minus 30 which is equal to minus 15 so third option is the right answer minus 15 is the right answer அடுத்த question செம்ம ஈஸி இங்கே நம்ம ஒரு விதி படிச்சிருப்பீங்க ஏயின் அடுக்கு 0 சமம் 1 இதுதான் வந்து பூஜ்ய விதி அடிமானம் என்னவா இருந்தாலும் சரி அடுக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா the answer is 1 ஸோ நீங்கள் பேஸில் என்ன இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது பட் அடுக்கு வந்து 0 கொடுத்துருக்காங்களா ஸோ கண்ணை மூடிட்டு ஆன்சர் வந்து 1 நீங்கள் போட்டுடலாம் ஸோ 1 is the right answer next one 10^22 + 10^23 + 10^24 என்ற கோவையினுடைய ஒன்றாம் இலக்கம் இதுவும் ரொம்ப சிம்பிள் 10 வந்து எத்தனை வாட்டி போட்டு பெருக்கினாலும் கண்டிப்பாக ஒன்றாம் இலக்கம் வந்து 0 தான் வரும் ஸோ 10 அடுக்கு என்னவா இருந்தாலும் ஒற்றை எண்ணாக இருந்தாலும் சரி இரட்டை எண்ணாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் ஒன்றாம் இலக்கம் வந்து என்னவாக தான் இருக்கும் 0வாக தான் இருக்கும் ஸோ அப்போ இதோட ஆன்சர் ஒன்றாம் இலக்கமும் 0 இதோட ஒன்றாம் இலக்கமும் 0 இதோட ஒன்றாம் இலக்கமும் 0 ஸோ the answer is 0 next question 4x squared minus 5xy plus 2y squared plus 8xy minus y squared plus xy என்பது ஒரு dash இது வந்து எத்தனை உறுப்பு கோவை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பட் இங்கே பார்த்தோன்னே நம்ம வந்து நிறைய உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னது பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லி எழுதிடக்கூடாது இதில் வந்து ஒத்த உறுப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ 4x squared அதோட ஒத்த உறுப்பு எதுவுமே கிடையாது ஆனால் y squared வந்து ஒத்த உறுப்பு இருக்குது அதே மாதிரி இந்த xyயும் வந்து இது மூணுமே ஒத்த உறுப்பாக இருக்குது அப்போ அதை வந்து நம்ம சுருக்கணும் அதுக்கப்புறமே தான் அது எத்தனை உறுப்பு கோவை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 4x squared அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த 2y squared minus y squared சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 4x squared plus y squared அதுக்கப்புறம் இந்த minus 5xy plus 8xy ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 வரும் இங்கே xy இருக்கு இல்லையா அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஸோ 3 + 1 is 4 ஸோ 4xy ஸோ இது எத்தனை உறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை நெக்ஸ்ட் ஒன் 100 அடுக்கு 10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை இப்போ 100 அடுக்கு 10 அப்படின்னா 100 வந்து எத்தனை முறை எழுதணும் 10 முறை பெருக்கல்ல எழுதணும் அப்போது ஒரு 100ல் வந்து 2 0 இருக்குது இல்லையா அப்போது 10 100ல் எவ்வளோ இருக்கும் 10 × 2 20 ஸோ அது ஆன்சர் இஸ் 20 அடுத்தது 100வது கொஸ்டின் 5m + 15 is less than or equal to 20 இதனுடைய தீர்வு வேல்யூ ஆஃப் m ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது ரொம்ப சிம்பிள் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி போட வேண்டியதான் ஸோ 5m is less than or equal to 20 minus 15. 5m is less than or equal to 5. m is less than or equal to 5 by 5. So m is less than or equal to 1. So m is less than or equal to 1 is the right answer. Okay children. Remaining sums அடுத்த வீடியோல பார்க்கலாம். So till then you watch it, work out and win. Thank you students.